ஆன்மீக முத்தமிழ். அண்டம் பிண்டம் வேற்றுமையில் ஒற்றுமை. சுவை மற்றும் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் அண்டமும் பிண்டமும் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக முத்தமிழில் நாம் ஆன்மீக மூதாதையர்கள் கணக்கிட்டதை பார்ப்போம். நவக்கிரகங்கள் 9. முதலாவது கருதப்படுவது சூரியன். சூரியன் கண்ணுக்கு தெரிந்த முழு முதல் கடவுள். சூரிய பகவானை ஆன்மீக முத்தமிழில் நம் மூதாதையர்கள் நெருப்புக்கோளாக கணக்கிடப்பட்டுள்ளனர். பஞ்சபூதத்தில் நெருப்பாக சூரியன் கணக்கிடப்பட்டுள்ளது. அண்டத்தில் இதன் சுவை காரம். பிண்டத்தில் உதட்டுக்குள் உள்ள உமிழ்நீர் சுரப்பு நெருப்பு அடிப்படையில் பஞ்சபூதங்களின் அடிப்படையில். அண்டத்தில் சூரியன் நெருப்பு, பிண்டத்தில் உமிழ்நீர் நெருப்பு அடிப்படையில் உஷ்ணம் அடிப்படையில் உற்பத்தியாகிறது. எப்படி எனில், சூரியனுக்கும் காரச்சுவை, மனிதனுக்கும் காரச்சுவை. இந்த காரம் என்ற தன்மை ஏறும் பொழுது உஷ்ணம் வெப்ப அடிப்படையில் சூரிய கதிர்வீச்சு படும்போது வாயில் உமிழ்நீர் சுரக்கிறது. அண்டத்தில் வெப்பம் என்பது நெருப்பாகவும், பிண்டத்தில் காரம் சுவை என்பது நெருப்பாகவும் உமிழ்நீர் சுரக்கிறது. இதனால தான் உடம்புல எல்லா பகுதியிலையும் வேர்வை துளி வரும். ஆனால் உதட்டு பக்கம் மட்டும் வேர்வை வராது. காரணம், அது காரம் சார்ந்த அண்டத்தில் சூரியன், பிண்டத்தில் உமிழ்நீர் அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. வெப்பமான எந்த பொருளையும் நாம் உதட்டு மேலே வச்சு பருகும்போது சூடு தெரியாது. காரணம், வெப்பம் உமிழ்நீருக்கும் சூரியன் வெப்பம் என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழர்கள் அண்டத்தில் உள்ள நெருப்பு சூரியன், பிண்டத்தில் உள்ள நெருப்பு உமிழ்நீர். சுவையில் காரம். இதே இயற்தமிழில் காரம் திங்கும் போதும் சூரியன்கிட்ட போகும்போதும் இயல்பாகவே எல்லாரும் கூறுவது, வெயில் என்ன இப்படி தீயா பிடிக்குது என்பார்கள். அண்டத்தில் பிண்டத்தில் சாப்பாட்டில் என்ன இவ்வளோ காரம் சேர்த்துருக்க, தீயா பிடிக்குது என்பார்கள். அண்டத்திலும் காரம், பிண்டத்திலும் காரம். அண்டத்தில் சூரியன் நெருப்பு, பிண்டத்தில் உமிழ்நீர் என்பதும் நெருப்பு. ஆன்மீக முத்தமிழில் கணக்கிட்டது போல் திதிகள் 16, ராசிகள் 12 அடிப்படையில் தட்பவெப்பநிலை மாறுபடும் போது சூரியன் அடிப்படையிலேயே நிகழ்கிறது. இதனை தான் பூ என்பார்கள். பூ என்றால் பருவம், நூல் என்றால் ஏடு. இதை அடிப்படையாக வைத்து தான் பூநூல் என்று தமிழிலும், பருவத்திற்கு வந்துவிட்டார் என்பதை அறிய ஆண்மகனுக்கும், பருவத்திற்கு வந்துவிட்டது என்ற பெண்மகளுக்கு பூ பெய்தாள், ஆண்மகனுக்கு பூநூல். பூ என்றால் பருவம், பெண்ணுக்கும் பூ என்றால் பருவம், ஆணுக்கு நூல் என்றால் ஏடுகள், சாஸ்திரங்கள், கலாச்சாரங்கள், தமிழ் பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள், அறநெறியில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டவர் என்ற கோட்பாடே பூநூல் ஆண்மகனுக்கு. அதே இது பெண்மகளுக்கு பருவத்திற்கு வரும்போது 16 திதி 12 ராசி அடிப்படையில் தட்பவெப்பநிலை உடலில் ஊடுருவும் போது தாய்மை அடையக்கூடிய தன்மை பெற்றுவிட்டாள் என்பதை உணர்த்துவதற்காகவே ஆன்மீக முத்தமிழில் பூ பெய்தாள் என்று, பருவத்தின் அடிப்படையில் பெயர்ந்தாள்னா இடம் பெயர்ந்தாள், சிறுமியாக இருந்தவள் பருவத்துக்கு வந்துட்டாள் என்பது தான் பூ பெய்ந்தாள். பூனா பருவத்துக்கு, பெய்தாள்னா மாறிவிட்டாள் என்பதை தான் ஆண்மகனுக்கு பூநூல், பெண்மகளுக்கு பூ பெய்தாள் என்று இந்த சூரியன் அடிப்படையில் கடைபிடிக்கிறது. காரணம், சூரியன் தட்பவெப்ப கதிர்வீச்சு செவ்வாய், சந்திரன், பூமி, வியாழன், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்களின் சுழற்சி முறையில் தான் மாறுபடுகிறது. இதை அடிப்படையாக வைத்து தான் பூநூல் என்று ஆண்மகனுக்கும், பூ பெய்தாள் என்று பெண்மகளுக்கும் ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணில்லை. ஆணுக்கு என்ன அடிப்படையோ அதே பெண்ணிற்கும் உண்டு என்பதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் தமிழ் இலக்கண அடிப்படையில் ஆன்மீக தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. பருவத்துக்கு வந்தவர்கள் அந்த பருவத்துக்கு ஏற்றபாடி அறநெறியில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அறநெறியில் பிறருக்கு உபதேசங்களை
உபதிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதே பூநூல். இது ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் திருவிழாவாக அறநெறி சதுர்வேத படித்தவர்கள் கொண்டாடுகின்றனர். இது அனைவருக்கும் புரிய வாய்ப்பு கிடையாது. அந்தந்த தொழில் என்ற அடிப்படையில் அதை விரும்பி செய்பவர்களுக்கே புரியும். விரும்பாமல் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது புரியாது, புலப்படாது. ஆன்மீக முத்தமிழின் சூட்சமம், அதாவது பூ என்றால் பருவம், நூல் என்றால் ஏடு, ஏடு என்றால் புத்தகம், பதிப்பு. முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் அந்தந்த மாதம், அந்தந்த திதி, அந்தந்த ராசி, அந்தந்த காலம், அந்தந்த பருவம், அந்தந்த வடிவில் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுத் தெரிந்தவர்கள், அதாவது உண்மையாக அந்த தொழிலை விரும்புவர்கள். எந்த ஒரு தொழிலையும் விரும்பி செய்யணும். பொருளாதாரம் வருதுன்னு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் தவறுகள் ஏற்படும். இதை சுட்டி காட்டவே ஆண்மகனுக்கு பூநூல் என்று அனுபவிக்கப்படுகிறது. பெயரும் பூ நூல், பருவத்திற்கு ஏடுகளை படித்தவன் என்ற அடிப்படையில் ஆண்மகனுக்கும் பெண்மகளுக்கு பருவத்திற்கு வந்துவிட்டால் சிறுமி என்றவள் தாய்மை அடையும் தன்மையை பெற்றுவிட்டாள் என்பதை கணக்கிடவே பூ பெய்தாள். பூ என்றால் பருவம், பெய்தாள் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து வருவது. இதுவே ஆன்மீக முத்தமிழின் சூட்சமமான அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை தான் வழிபாடுகளை கணக்கிடப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இயற்கையாகவே நாம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலே நாம் ஆன்மீக முன்னோர்களின் வம்சாவளியான நாம் அடுத்தடுத்த தலைமுறைகள் இயற்கையாகவே பேச்சு வழக்கில் உள்ள இயற்தமிழ் சொல். குண்டக்க மண்டக்க பேசுனா எப்படி பதில் சொல்ல முடியும்பாங்க. இது மேலோட்டமாக பார்த்தா புரியாது. ஆனால் இது எல்லாரோட வாழ்க்கையில் வார்த்தையும் வரும். காரணம், பருவம் வந்தவங்க பேசுவாங்க, குழந்தைகள் பேச வாய்ப்பு கிடையாது. குண்டம் என்றால் யாகம் என்றும் ஒரு பொருள் உண்டு. அஜுர்வேதத்தில் எப்படி யாகங்கள் வளர்க்கணும், அக்கினி மூலம் வளர்ப்பதனால சூரிய பகவான் மூலம், கதிர்வீச்சுகள் மூலம் அண்டத்திலும் பிண்டத்திலும் சில நுண்ணுயிர்கள் பாதிப்பு தரக்கூடியது, நன்மை தரக்கூடியது சமச்சீர் செய்யப்படுகிறது. அந்த புகை என்ற அடிப்படையில் ராகு என்ற வெப்ப கதிர்வீட்டும், நெய் என்ற குளிர்தன்மையில் கேது என்கிற குளிர் காற்றும் ஊடுருவி, அக்னி என்ற நெருப்பு என்ற சூரிய பகவானுக்கு யாகம் வளர்க்குறது குண்டம் என்பாங்க. யாக குண்டத்தை குண்டம் என்பார்கள். இது அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் புலப்படுவதே அண்டம் வேறு பிண்டம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை தான் குண்டக்க மண்டக்க. மண்ட என்றால் சிரசை குறிப்பிடுவாங்க, கபாலம், மண்ட ஓடு. இந்த அடிப்படையில் தான் உஷ்ணம் அதிகம் ஏற ஏற 16 திதி அடிப்படையில் 12 ராசி அடிப்படையில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வர் அனைத்து உயிர்களுக்குமே சூடு ஏறும். அதான் பித்தம் தலைக்கு ஏறிட்டாம்பாங்க. பித்தம் என்றால் வெப்பம் என்று ஒரு பொருள். வெப்பம் என்பது தீ என்றும் சொல்வார்கள், நெருப்பு என்றும் சொல்வார்கள். சொல் வேறுபடும் பொருள் எல்லாம் ஒன்று தான். இதைத்தான் குண்டக்க என்றால் யாகம், மண்டக்க என்றால் மண்டை ஓடு, குண்டக்க மண்டக செயல்படாத, பேசாத, நடக்காத அப்படிம்பாங்க. அண்டத்தில் நிகழ்வதை அனுசரித்து தான் பிண்டங்கள் உயிர் வாழ வேண்டும் என்பதை அன்றே ஆன்மீக முத்தமிழர்கள் நமக்கு வந்ததை தான் நம் சந்ததிகளுக்கும் ஏற்படும் என்பதை உணர்ந்தே தான் நெருப்பு என்பது சூரியனுக்கும், உமிழ்நீர் என்ற நெருப்பு பிண்டத்துக்கும் வேற்றுமையில் ஒற்றுமையாக நவக்கிரகங்களில் சூரிய பகவானையே முதல் கடவுளாக, அதாவது கண்ணுக்கு தெரிந்த கடவுள். சிலர் கேட்கலாம், விவாதிகள், கடவுள் இருக்காரா இல்லையாடு. கண்ணுக்கு தெரிஞ்ச சூரிய பகவானையே நேருக்கு வரும்போது அவருக்கு கண்ணால் பார்க்க முடியாது. கருப்பு கண்ணாடியோ அல்லது உபகரணங்களை வைத்து தான் பார்ப்பாங்க. சூரிய பகவான் பல பாகை அடிப்படையில் உள்ள சூரிய பகவான் என்ற இறைவனையே நேருக்கு நேர் பார்க்க முடியாதவங்க அதை கட்டுப்படுத்தி வழிநடத்தி செய்யும் தலைவன் என்ற தெய்வங்களை நேரில் வந்தால் அந்த வெப்ப கதிர்வீச்சை தாங்க முடியுமா? இந்த அடிப்படையில் தான் குண்டக்க மண்டக்க என்பார்கள். கண்ணுக்கு தெரிஞ்ச சூரிய கடவுளையே நேருக்கு நேராக கண்ணால் பார்க்க முடியாதவர்கள் விவாதம் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே சூட்சமமாக சில கோட்பாடுகள் மூலம்
உணர்த்துவார்கள். இதையே பூநூல் பூ பெய்தால், பருவத்துக்கு தக்கனதான் வாழ்க்கையை நடத்தணுமே தவிர பொருளாதாரத்துக்கு தக்கன வாழ்க்கையை நடத்தினா அவரை நம்பி இருக்கிறவர்கள் பொருளாதாரம் குன்றும் பொழுது சில இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும் என்பதையே ஆன்மீக முத்தமிழில் சூட்சமமாக, குறியீடாக, கோட்பாடாக, வழிபாடு வகைகள் வகை செய்துள்ளன. நவக்கிரகங்களில் இரண்டாவதாக மதி, சந்திரன், நிலா என்பார்கள். இது நீர் சார்ந்த கிரகம். சூரியன் நெருப்பு பஞ்சபூதத்தில், சந்திரன் நீர் சார்ந்த 2வது கிரகம். அதே இது பிண்டத்தில் சதைப்பகுதி. இது இனிப்பு அடிப்படையில் உண்டாகுது. உமிழ்நீர் சுரக்கணும்னா சூரிய பகவானுக்குள்ளேயே காரம் சாப்பிட்டா தான் செரிமானம் ஆகும். உலக வாழ்க்கை ஜீவராசிகள் வாழணும்னா சூரிய கதிர்வீச்சு பட்டாதான் சுழற்சி முறையில் வாழ்வாதாரம் சிறக்கும். அடுத்து சந்திரனில் சத வளர்ச்சிக்கு, நீர் வளர்ச்சிக்கு தேவைன்னா இனிப்பு சுவை சமமாக சேர்க்கணும். அதிகமானாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனை. பஞ்சபூதத்தில் நீர், சுவையில் இனிப்பு. அண்டத்தில் சந்திரன் நீர், சுவையிலையும் இனிப்பு. இது நான் அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் என்பார்கள். வேற்றுமையில் ஒற்றுமை. சிறு குழந்தை வளரும்போது 5 வயசு குழந்தைகள் அதிகமாக இனிப்பு தான் சாப்பிடும். காரணம், சதை வளர்றதுக்கு இனிப்பு சுவை கட்டாயம் தேவைப்படுகிறது. அதனால தான் இனிப்பு திம்பாங்க. ஆனால் இவங்க இனிப்பு தின்னா பல்லு சொத்தையாக போயிடும், கிருமிகள் வளரும்னு இனிப்பு கொடுக்காம அந்த குழந்தையோட சதற வளர்ச்சி மிகுதி இல்லாமலும் பகுதி இல்லாமலும் குறைபாடுகள் ஒன்று இருக்கும். ஆனால் இனிப்பு திங்கிற குழந்தைகளுக்கு அது தேவைப்படும் அளவு தான் திங்கும். அந்த சதைக்கு தேவையானது என்ன, அந்த குழந்தையே வேண்டான்னு சொல்லிடும். நீங்கள் கட்டாயமாக இனிப்பு தின்னுன்னு சொன்னால் கூட வேண்டான்னு ஒதுக்கிறோம். காரணம், இயற்கையாகவே அண்டத்தில் நிகழ்வதை பிண்டத்திலும் நிகழும் என்பதை சூட்சமமாக சுவை அடிப்படையிலும், பஞ்சபூதங்கள் அடிப்படையில், நீர் அடிப்படையிலும் சந்திரன் நீர்க்கரகமாகவும், சதை நீர்க்கரகமாகவும், சுவையில் இனிப்பாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது ஆன்மீக முத்தமிழில். மேலும் நடைமுறை வாழ்க்கையில் வரும்போது நீரிழிவு என்ற ஆங்கிலத்தில் சுகர் அதிகமாக ஏறிட்டுனா ஒருவித குறியீடு கொண்ட பில்லைகளை கொடுத்து இதை உண்கள் என்பார்கள். சில சமயம் குறையும். காரணம், அந்த வில்லைகள் மூலம் கூடுதும் குறையதும் கிடையாது. நாம் சாப்பிடக்கூடிய இனிப்பு அதிகமானால் நீரிழிவு என்பது உயர்வாகும். அதை நிப்பாட்டிட்டோம்னா குறையும். இது தெரியாமல் குழந்தைகள் கேட்கும்போது அந்த இனிப்பு சுவையை கொடுக்காம இவங்களா கட்டாயத்தின் மேலே கொடுக்கறனால குழந்தைகளுக்கும் சரி, வயோதிக பருவம் வந்ததுக்கும் சரி, வாலிப பருவம் சமன் செய்யப்படும். ஆனால் குழந்தை பருவம்தான், முதுமை பருவம் தான் மன்னராட்சி, அதாவது முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும் புராணத்திலையும் சீராக இருப்பதற்காக தான் வழிபாடுகள், கோட்பாடுகள், சட்டங்கள் என்று செயலை தான் ஒன்றோட பெயரை மட்டும்தான் மாற்றி வச்சுருக்கிறாங்க. இனிப்பு அதிகமாக ஆயிட்டுன்னா குழந்தையே இனிப்பு வேண்டாங்கும். ஆனால் குறையும் போது அதுவே கேட்டு அலம்பிடிச்சு வாங்கி திங்கும். காரணம், குழந்தைக்குள்ள அடந்தன்மை கிடையாது. இயற்கையாகவே அந்த இனிப்பு சுவை சதை வளர்கிறதுக்கு தேவைப்படுது. மேலும் பருவத்துக்கு வந்த ஆண்மகனோ பெண்மகளோ அர்த்தநாதியரோ இந்த என் சதையை தின்னு அப்படிம்பாங்க. தின்னு என்றால் இனிப்பு சுவை தன்மையில் அடிப்படையில் சூட்சமமாக அவர்களுக்கே தெரியாமல் குறிப்பிடுவார்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரிபடும். காரணம், சதையை யாரும் திங்க முடியாது. அதை ஆட்கொள்ளுறதுனால தான் சூட்சமமாக அந்தந்த பருவத்திற்குரியவர்கள் தெரியணுங்கிறதுக்காக தான் சதையைத்தானே திங்க போகிற தின்னு அப்படிம்பாங்க. இனிப்பு சுவையுடையதை சதையை சூட்சமமாக ஆன்மீக முத்தமிழில் நாம் முன்னோர்கள் செஞ்ச கோட்பாடு அடிப்படையில், உயிரணுக்கள், சிவப்பணுக்கள் அடிப்படையில் நம்மளே அறியாமல் சில வார்த்தைகளை உபயோகிக்கும்போது சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆனால் அந்த வார்த்தை எங்கோ நடந்தது, எங்கோ கேட்டது போல இருக்கும். ஆன்மீக முத்தமிழில் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். மேலும் நிலவை வைத்து இயற்தமிழில் முடியாச்சொலியும் குடியாச்சொலியும் அன்று முதல் இன்று வரை உச்சரிக்கும் சொல்.
உன்னை கார்த்திகை பிறையை பார்த்தது போல இருக்கிறது, காண்பதே அரிதாக இருக்கிறது என்பது சதை வளர்வதையும் தேய்வதையும், நிலவு தேய்வதையும் வளர்வதையும், இனிப்பு சுவை கூடுவது குறைவது அடிப்படையில், ஆங்கிலத்தில் சுகர், ஏற்றம் இறக்கம் மிதம் என்ற அடிப்படையில் சொல்வதை தான் உன்னை கார்த்திகை பிறையை பார்ப்பது போல இருக்கிறது என்பார்கள். காரணம், கார்த்திகை மாதம் மேகமூட்டம் பனிக்காலம் இருக்கிறனால 3ஆம் பிறையை பார்க்க வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி இனிப்புச்சுவை கூடுனாலும் குறைஞ்சாலும் உடலில் மாற்றங்கள் தெரியும். இதையே ஈழத்தமிழில் உன்னை கார்த்திகை பிறையை பார்ப்பது போல என்று, கார்த்திகை பிறை என்றால் நிலவு, உன்னை என்றால் பிண்டம், பிறை என்ற அண்டமும் உண்மை என்ற பிண்டமும் சேர்த்து அண்டமும் பிண்டமும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை ஆன்மீக முத்தமிழில் இயற்தமிழில் கணிக்கப்பட்டிருப்பார்கள். மேலும் இயற்தமிழில் ஒரே சொல் 2 பொருள் அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் பொருந்துமாறு, மதி போல இருக்காத, மதி என்பது வளர்பிறை தேய்பிறை, மதி என்றால் நிலவையும் குறிக்கும் அறிவையும் குறிக்கும். அறிவு நிலவு 2க்கும் ஒரே குறியீடு. ஆன்மீக முத்தமிழில் பிற மொழியில் கணக்கிடக்கூடாது. நாம் பூமியில் வாழறோம், பூமியின் அடிப்படையில் தான் கணக்கிடணும். சந்திரனில் வாழ்கிற மாதிரி, செவ்வாயில் வாழ்கிற மாதிரி, வியாழனில் வாழ்கிற மாதிரி, சுக்கிரனில் வாழ்கிற மாதிரி, சனிக்கிரகத்தில் வாழ்கிற மாதிரி கணக்கிடுவேன். பூமியில் வாழ்கிறதுனால பிற கோள்களோட கதிர்வீச்சை ஏற்றுக்கணும். ஆனால் வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும், அங்கே நிலவில் இருக்கிற மாதிரி இங்கே வாழ முடியாது என்பதற்காக தான் ஒரு சொல் பல பொருள்கள் தரும். அந்த முன்னையும் பின்னையும் எந்த சொல் வருதோ அதுக்கு தக்கனதான் அந்த நடுவில் உள்ள சொல்ல பொருள் எடுக்கணும். மதி என்பது பொதுவான சொல். இதை நிலவுக்கும் கணக்கெடுக்கார்கள், அறிவுக்கும் புத்திக்கும் என்ற அடிப்படையிலும் கணக்கிடப்படுகிறது. காரணம், அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை. அண்டத்தை சார்ந்து தான் பிண்டம் வாழ வேண்டும். பிண்டம்தான் உயர்வு என்று சில சூட்சமமான பொருளாதார ரீதியில் உணவுகளை தவிர்த்து மாத்திரை மருந்துகளை உண்டால் கூட உபாதைகள், விபரீதங்கள், இழப்பீடுகள், நஷ்டங்கள் ஏற்படும். இதைத்தான் தான் செஞ்ச தவிர தாம் பிள்ளைகளும் செய்ய வாய்ப்புண்டு என்று தான் ஆன்மீக முத்தமிழில் வழிபாடுகள் முறையில் நீர்க்கிரகம் என்ற சந்திரனையும் சதைய நீரும் ஏற்கனவே தண்ணி, அதாவது நீர் சந்திரனில் இருக்குது என்பதையும் அன்றைக்கே கணக்கிட்டு வான்வெளி சாஸ்திரம், வான சாஸ்திரத்தில் நம் ஆன்மீக முத்தமிழர்கள் வழிபாடு முறையில் அன்றும் இன்றும் தொடர்ச்சியாக பூநூல் என்ற தொழில் படித்தவர்கள், பருவத்துக்கு தக்கன பூஜை செய்யணும் என்ற தொழில் படித்தவர்களுக்கு பூநூலும், ஆண்மகனுக்கு பருவம் என்ற அடிப்படையில் தாய்மை, இனவிருத்தி, பொறுமை, அகிம்சை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை என்ற அடிப்படையில் தாய்மை உயர்வாக பூ பெய்தால் பருவத்துக்கு வந்துவிட்டாள் என்பதையும், அண்டத்தில் உள்ளதை அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமையாக ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. இதனையே நாடகத்தமிழிலும் கணக்கிடப்படுவார்கள். மக்கள் திலகம் எம். ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் கதாநாயகி அஞ்சலி தேவியிடம் இரவில் தனியாகவா வந்தாய் என்று மோகினி கதாபாத்திரத்தை பார்த்து வினா எழுப்புவார் மக்கள் திலகம், சக்கரவர்த்தி திருமகள் என்ற நாடகத்தமிழில். அதற்கு கதாநாயகி அஞ்சலி தேவி தனியாக வரலை, கூட சந்திரன் வந்திருக்கார் அப்படிம்பாங்க. அப்போ மக்கள் திலகம் எம். ஜி. ராமச்சந்திரன் சந்திரன் அவர் எங்கே இருக்கார், அவர் உள்ளே கூப்பிடு அப்படின்னு கூப்பார். அதுக்கு கதாநாயகி அஞ்சலி தேவி அவர்கள் வானத்தில் இருக்கார் அப்படிம்பாங்க. அதை தான் அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை, அண்டத்தை சார்ந்து தான் பிண்டம் வாழ வேண்டும். இதை தான் சூட்சமமாக இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம பார்க்கும்போதும் கேட்கும்போதும் நம்மளே அறியாமல் உணர்ச்சி வசப்படுவோம். காரணம், நம் முன்னோர்களுடைய வெள்ளை அணு சிவப்பணுக்கள் நம்ம உடம்புலையும் மாறி மாறி செயல்படுகிறது. தாய், தகப்பன், மகன், பேரன், பூட்டன் என்ற அடிப்படையில். அதனால் வழிபாடுகளை மாற்றாதனால தான் அந்த சூட்சமமான உணவு பழக்க வழக்கங்களும் வழிபாடு முறையில் கடைபிடிக்கப்படுவதனால தான் ஆரோக்கியம் என்ற அடிப்படையில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையிலே ஆன்மீக முத்தமிழில் ஒவ்வொன்றும் சிந்தித்து நம் சந்ததிகளுக்காக நம் முன்னோர்கள் விட்டு வைத்ததே அறநெறி வழிபாடு. இதில் உயர்வு தாழ்வு கிடையாது, யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது. அந்தந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு தான் அந்தந்த தொழில் தெரியும், எல்லா தொழிலும் எல்லாருக்கும் தெரியாது. அதனால தான் அனைவரையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகவே
வழிபாடு முறையில் ஆளுமையை பற்றியும் வைத்தியத்தை பற்றியும் அன்று சொன்னது தான் முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும் நிகழ்கிறது. பேர் தான் மாற்றமே தவிர செயல் எல்லாம் ஒன்று தான். பகவத்கீதையில் சொன்னபடி மாற்றம் ஒன்றே நிரந்தரம். இதையே புராணத்தில் நிகழ்ந்ததே முடியாட்சியில், முடியாட்சியில் நடந்ததே குடியாட்சியில் என்ற அடிப்படையில் இயற்தமிழில் களவும் கற்றுமற காதலும் கற்றுமற என்பார்கள். களவு என்பது ஆளுமைக்குரியது, காதல் என்பது பருவத்திற்குரியது. ஆண்மகன் பெண்மகள் இருவரும் சேர்ந்துதான் வாழ்வாதாரம். முடியாட்சி குடியாட்சி மூவரும் இல்லாமல் எதுவும் கிடையாது. ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர். புராணத்தில் கிருஷ்ண பகவான் சிறு வயதில் அறியாமையின் காரணத்தினால் வெண்ணெய் தயிர் மோர் என்பதை களவாடி உண்பார். அதற்காக மத்து கம்பு முரம் போன்ற உபகரணங்கள் அடியும் பட்டிருப்பார். இதனை தின்னு தப்பிக்க முன்வழியாக வராமல் பின் வழியாக இருந்துச்சு தப்பிப்பார். இதைத்தான் சின்ன வயசில் அந்த தவறு செய்தனால தான் வளர வளர இதனால் ஏற்பட்ட இடர்பாடுகளை கண்டு இது இப்படி செஞ்சால் பிறருக்கு தீமை தான் விளைகிறது, நமக்கு மட்டும்தான் நன்மை உணர்ந்து பெரிய ஆட்கள் வரும்போது அந்த குருட்சேத்திர போர் நடக்க அவருக்கு ஆயத்த பணிகளை எப்படி செய்யணுங்கிறது சூட்சமமாக சொன்னார். யார் எந்த திசையிலிருந்து வருவா, யார் எந்த திசையிலிருந்து தாக்குவா என்றதை அந்த மோர் தயிர் களவாடும் போது அவர் உணர்ந்ததை வச்சு தான் இதுதான் எல்லாருக்கும் உண்டு என்பதற்காகத்தான் கர்ணனை எப்படி வீழ்த்த வேண்டும், விபீஷணனை எப்படி வீழ்த்த வேண்டும், துரியோதனை எப்படி வீழ்த்த வேண்டும், சகுனியை எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற சூட்சமத்தை வேகம் என்ற முறையில் சாரதி என்ற முறையில் அர்ஜுனனுக்கு சொல்ல, அந்த அடிப்படையில் தான் குருஷேத்திர போர் ஆளுமை என்பதை வழிபாடு கோட்பாடுக்கு உட்பட்டு அறநெறி அடிப்படையில் நடத்த வேண்டும் என்பதற்காகவே களவும் கற்று மர என்ற மறக்கலை, அது ஒரு மர என்றால் கோட்பாடு. அதனால் ஏற்பட்ட தவறுகள் என்னென்பதை உணர்ந்து அதன் மூலம் சரி செய்வதற்கு தான் ஆளுமை. இது காதலும் கற்றுமற என்பார்கள். அதனால் ஏற்படும் இழப்பீடுகளை விட லாபம் அதிகமா இழப்பீடு அதிகமா என்பதை கோபியர் கொஞ்சம் ரமணா என்று இசைத்தமிழில் சொல்வார்கள். அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களால் அவர்கள் குடும்பம் பட்ட இடர்பாடுகள் என்பது சில மனச்சங்கள், பெரிய அளவில் கிடையாது. மனசஞ்சலத்தை கோபியர்கள் யசோதையிடம் சொல்லும்போது அப்போது கண்ணன் கிருஷ்ணனை தண்டிப்பார். இந்த அடிப்படையில் ஏற்பட்ட இழப்பீடுகளை கண்டு குடும்பத்தில் எந்த அடிப்படையில் அறநெறி அடிப்படையில் வாழ்வாதாரத்தை வளர வேண்டும் என்பதற்காகவே காதலும் கற்று மறன்னா மறைக்கக்கூடாதில்ல, மறந்துடவும் கூடாது. சின்ன வயசில் நீ என்ன தப்பு செஞ்சியோ அதே தப்பை தான் அவன் பிள்ளைகள் செய்வான். அதனால் தலைவன் தலைவி, கணவன் மனைவி, இல்லறவாசி என்ற பேர் தான் மாறுபடுதபடிய அந்த இளமை பருவத்தை செஞ்சு தான் தாம்பிள்ளை செய்யும் என்பதற்காகவே காதலும் கற்றுமற அந்த இளமை பருவத்தில் கற்றதை வச்சு உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்பதை காலகாலத்தில் செய் என்பார்கள். அதனால தான் அன்று சொன்ன கிருஷ்ணனுடைய தான் ஆண்மகனுக்கு குறிப்பிட்ட வயதில் பெண்மகளுக்கு குறிப்பிட்ட வயதில் திருமணம் என்று முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும் செயல்படுகிறது. புராணத்தில் நடந்தது தான் நடக்கு. இது புதுமையாக ஒன்றும் இல்லை, பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய ஏற்கனவே கண்ணன் சொன்ன மாதிரி வாழ்க்கைக்கு காதலும் கற்றுமற, ஆளுமைக்கு களவும் கற்றுமற. களவு செய்தால் தான் அதில் உள்ள பொருள் என்னன்னு தெரிஞ்சு இழப்பீடு என்னன்னு தெரிஞ்சு அரசியல் என்ற முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும் சமம் செய்யப்படும். எதுவுமே தெரியாமல் விரும்பி எந்த தொழிலையும் செய்யலைன்னா அது நஷ்டம்தான் வரும் என்பதற்காகத்தான் புராணத்தில் உள்ளதான் முடியாட்சியில் உள்ளதான் கொடியாட்சி. ஆன்மீக முத்தமிழில் வழிபாட்டில் சொன்னால் தெரியாது, சொல்லத்தான் வரும். அதுவும் இயற்கை அடிப்படையில் பொருள் உணர வேண்டும். பகவத்கீதையில் நீ என்ன கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, நீ என்ன எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, மாற்றம் ஒன்றே நிரந்தரம் என்ற பகவத்கீதையை நினைவு கூர்ந்து பார்த்தால் ஆன்மீக முத்தமிழில் உள்ள சூட்சமும் புரியும். மூணாவது செவ்வாய், அங்காரகன் மங்களன் என்று சொல்வார்கள். செவ்வாயில் நீர் இருக்கிறது. செவ்வாய் நீர்க்கரகம். அண்டத்தில் பிண்டத்தில் குருதி அடிப்படையில் நீர்த்தன்மை 5.5 என்ற அடிப்படையில்
ஆங்கிலத்தில் 5½ லிட்டர் என்றும் தமிழில் 5½ படி என்றும் சொல்வார்கள். 5 லிட்டர் தண்ணீர் அடிப்படையில் குருதி உச்சி முதல் பாதம் வரை சுழற்சி வருகிறது. அரை என்ற அடிப்படையில் நீர் குருதி இதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டு அன்றாடம் செயல்படுகிறது. இந்த அடிப்படையில் செவ்வாய் நீர் கிரகமாகவும் மங்களம் என்ற நிறத்தில் செவ்வாய் என்ற இளஞ்சிவப்பு. இந்த அடிப்படையில் அண்டத்தில் வேறு பிண்டத்தில் வேறு இல்லாமல் அண்டம் சார்ந்தே பிண்டம் என்பதை செவ்வாய் நீர் கிரகமாகவும் குருதி பிண்டத்தில் நீர் கிரகமாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது ஆன்மீக முத்தமிழில். குருதி என்ற இரத்தம் சுரக்க துவப்புத்தன்மை தேவைப்படுகிறது. இதனாலேயே சிறு குழந்தைகளுக்கு பருப்பு என்ற துவப்புத்தன்மை உள்ள பருப்பு சோறு நெய்யிட்டு, அதாவது சூட்டை குறைக்கிறதுக்கு நெய், பசு நெய், கலப்படம் இல்லாத பசு நெய் சூட்டை தணிக்கும். குழந்தைகளுக்கு உடம்புல உஷ்ணம் ஏறினா தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. அதனால் நெய் என்ற பசு நெய்யை பருப்பு சோத்தில் போடும்போது இரத்தத்தில் கலந்து உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும். இதைத்தான் பருப்புச்சோறு நெய்ச்சோறுன்னு கொடுப்பாங்க. உணவே மருந்து. இது குருதிக்கு தேவைப்படுவதனால நீர்த்தன்மையில் செவ்வாய்க்குரிய அண்டமும் குருதி என்ற பிண்டத்தில் நீர்த்தன்மையில் துவப்பு என்ற சுவையில் பருப்பு என்ற வகையில் அன்று முதல் இன்று வரை உணவு அடிப்படையிலும் இட்லி தோசைக்கு சிறுபருப்பு போட்டு சாம்பார் வைப்பாங்க. சாப்பாட்டுக்கு நெல்சோறுக்கு துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வைப்பாங்க. அண்டம் வேறு பிண்டம் வேறு கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை. உணவே மருந்து என்ற அடிப்படையில் நவக்கிரகங்களின் அடிப்படையில் 16 திதி அடிப்படையில் 12 ராசி அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் என்பது இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். நீர்க்கரகம். குருதியும் இளஞ்சிகப்பு. மேலும் 60 பாகை என்ற அடிப்படையில் சூரியன், சந்திரன், பூமி, செவ்வாய், சுக்கிரன் சுழற்சி முறையிலும் பனி, மழை, காற்று, வெப்பம் என்ற 4 அடிப்படையிலும் சுவை என்ற 6 அடிப்படையிலும் குருதி 6 வகைப்படுகிறது. இதை 6 பிரிவுகளாகவும் பிரிக்கலாம். காரணம், பனிக்காலத்தில் பிறக்கும் சிசுக்களுக்கும், கோடை காலத்தில் பிறக்கும் சிசுக்களுக்கும், காற்று காலத்தில் பிறக்கும் சிசுக்களுக்கும், மழை காலத்தில் பிறக்கும் சிசுக்களுக்கும் இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், கசப்பு, துவப்பு என்ற 6 சுவை அடிப்படையிலும் குருதியின் தன்மை மாறுபடும். இதை அன்றே ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. இதனால தான் எந்த குழந்தைகளுக்கு எந்த சாப்பாடு எந்த உணவு கொடுக்கணும்னு பருவத்து அடிப்படையிலும் திதிகள் அடிப்படையிலும் செவ்வாய் என்ற அங்காரகன் மங்கள்னா மங்களமான வாழ்வுக்கு உணவே மருந்து, ஆளுமை என்ற அடிப்படையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையாருக்குள்ள ஆவணி நோட்டம் என்ற அடிப்படையில் ஆவணி வழிபாடு சூரிய பகவானுக்கு, திங்களுக்கு அடிமுடி காண்ட சிவபெருமானுக்கு சந்திரன் அடிப்படையிலும், கார்த்திகை என்ற மாதத்தில் அக்னி வகையில் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்தனால கார்த்திகை மாதம், திங்கள் என்றால் சோமன் என்றால் சோமவாரம் என்ற அடிப்படையிலும், மங்களன் என்ற குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு பழனி முருகனுக்கு அவருக்கு ஒரு பேர் ஞானப்பழம் என்று சொல்வார்கள். ஞானம் என்றால் அனுபவம் என்ற ஒரு பொருள் உண்டு. மாங்காய் மடையா ஞானப்பழம் என்று இயற்தமிழில் சொல்வார்கள். இது மேலோட்டமாக பார்த்தா புரியாது. எப்படி என்றால், ஏற்கனவே கூறியது போல 20 முதல் 40 வயது வரையில் பருவத்தின் காரணமாக சில தவறுகள், குளறுபடிகள், இடர்பாடுகளை உண்டு பண்ணும் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர். இவர்களுக்கு அனுபவம் என்ற அடிப்படையில் தன்மைகள் மாறுபடுவதனால் காய் மாங்காய் என்ற அடிப்படையில் துவப்பும் புளிப்பும் இருக்கும், சுவை இருக்காது. பிறர் கண் சுளிக்கும் முகம் சுளிக்கும் வழியில் செயல்படுவார். இதனால் மாங்காய் மடையன் என்றால் அறிவு குறைந்த தன்மையில் உள்ளது. ஆனால் அதே இது இல்லறம் என்ற அடிப்படையிலும் ஆளுமை என்ற அடிப்படையில் வரும்போது பிறருக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை கண்டு இதை இப்படித்தான் செய்யணும், சின்ன வயசில் நம்ம செஞ்சதுனால ஏற்பட்ட இழப்பீடு இவர்களுக்கும் வரும் என்பதை உணர்ந்து மாற்றி செயல்படுவதனால் பழம். இதை ஞானப்பழம் என்றால், ஞானம் என்றால்
புத்தி. பருவம் என்றால் அறிவு. அறிவு புத்தி என்பது வித்தியாசப்படும். அறிவு என்பது பொதுவாக எல்லாத்துக்குமே உள்ளது. புத்தி என்பது எல்லாத்தையும் எப்படி அனுசரித்து போகணுங்கிற அனுபவத்தை தான் புத்திம்பாங்க. புத்தி எல்லாத்துக்கும் இருக்கும். சிறுசுலேருந்து பெருசு வரையும் இருக்கும். இதை அறிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அறிவு இருந்தாலும் அதன் மூலம் எதை எப்படி கையாளணும், எதை எப்படி கையாளக்கூடாது, யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எதை கொடுக்கக்கூடாதுங்கிறது 20 வயசு உள்ள பருவத்திற்கு தெரியாது. ஆனால் 40, 60க்கு தெரியும். இதைத்தான் வாழ்ந்து கெட்ட பரம்பரைன்னு இயற்தமிழில் சொல்லுவாங்க. தன்னோட வாழ்க்கையில் நடந்ததை கெடுதலை நினச்சி தான் வாழ்க்கையை குறைச்சி, கெடுதல் என்னால் கெட்டன்னா குறைச்சி மற்ற சந்ததிகள், அதாவது வருங்கால சந்ததிகளை வாழ வைக்கிறது தான் தமிழனை வாழ்ந்து கெட்ட பரம்பரை என்று சொல்வார்கள். இதனால தான் அறிவு வளராத, அறிவு இருந்தும் அனுபவம் பெறாதவர்களை மாங்காமடையன். மடை என்றால் நீர்நிலையை செலுத்தும் வயல்வெளி பகுதியில் சொல்வார்கள். மடையை போட்டியா, மடையை சீராக இருக்காம்பாங்க. நீர்நிலை வசந்தால் தான் உணவுகள் சீராக பாதுகாக்கவும் பராமரிக்கவும் முடியும். இதனால தான் மடை என்பது, மாங்காமடையன் என்பது அறிவு. அதே இது அனுபவ ரீதியாக எந்த நேரத்தில் எந்த பகுதியில் எந்த வயல்வெளிக்கு எந்த அடிப்படையில் நீர் பாய்ச்சணுங்கிறது அதே வாய்க்காலில் 60, 70 வயசு உள்ளவர்களை நீர்க்கட்டி என்று ஒருவரை போட்டிருப்பாங்க. இந்த வயலுக்கு இன்றைக்கி தண்ணி பாய்ஞ்சிட்டு இது போதும், அடுத்தவங்களுக்கு பாய்க்கணும்னு முடியாச்சிலையும் குடியாச்சிலையும் உண்டு. இதை அவர்களுக்கு நீர்க்கட்டின்னு ஒரு பேர் உண்டு. இது விவசாயம் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு செய்ய வாய்ப்பு கிடையாது. காரணம், அனுபவ ரீதியாக அவங்க செய்யும்போது இலசு பெருசுகளுக்கு வாக்குவாதம், விவாதம், கை கலவரம், உயிரிழப்பு வராது. இதனால தான் ஆளுமை என்பது ஆன்மீக அடிப்படையிலும் உணவு என்ற வேளாண்மையும் புராணத்தில் எப்படி சொல்லிச்சோ அதை தான் முடியாட்சியில் செய்கிறது தான் குடியாட்சிலையும். பேர் தான் மாறுபடுதே ஒழிய செயல் எல்லாம் ஒன்று தான். காரணம் இங்கே அவன் பெருசு இவன் பெருசு அவன் அடிமைன்னு கிடையாது. எல்லாரும் சமமாக இருக்கணும். அதை யார் மூலிமா எப்படி சொல்லுனா எடுபடும் என்பதற்காக தான் ஞானம் உண்டு, அதாவது ஞானம் பெற்றவர்கள் என்பதை ஞானப்பழம் என்பார்கள். மேலும் பல கனிகள் இருக்க தமிழன் மாம்பழத்தை மட்டும்தான் ஞானப்பழம் என்று கூறுவார். இது மேலோட்டமாக பார்த்தா புரியாது. அந்தந்த கனி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க சொல்லும்போது அதில் உள்ள தெளிவுகளை உணர்ந்துக்கணுமே ஒழிய அதை வச்சு பொருளாதாரம் ஈற்ற வழியை வகைக்கூடாது. அது அவங்களையே திரும்ப வந்து தாக்கிடும். பழம் என்பது, மாங்காய் என்பது, மாங்காமடையன்னு குறைந்த அறிவுகள் உள்ள குறைந்த வயசு பெரியவர்கள். அவர்களுக்கு அறிவு இருக்கும், இருந்தாலும் இதனால் ஏற்படும் இழப்பீடுகள் அவர்களுக்கு தெரியாது. காரணம் பருவ கோலங்கள். ஆனால் 40, 50 வயசுக்கு மேலே இல்லற வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலிருந்தும் ஆன்மீக அடிப்படையில் அறநெறி அடிப்படையில் ஆளுமை தன்மைக்கு வரும் பொழுது, பிரதிநிதியாக ஆகும் பொழுது அனுபவம் பெறுவார்கள். அதுபோல் மாங்கனியில் மாம்பழத்தில் பழுத்தவுடன் அந்த மாங்கொட்டை என்ற கொட்டைக்கு உள்ளேயே ஒரு வண்டு இருக்கும். இந்த கொட்டைக்கு உள்ளே இருக்கும். மாங்கனிக்கு உயிர் உண்டு, அந்த உயிருக்கு உள்ளே இன்னொரு உயிர் உண்டு. அது எப்படி வாழுது? அந்த அடிப்படையில் தான் ஞானம் என்ற அனுபவம் தான் கனிக்குள்ளே இருக்கும் வண்டு. இதைத்தான் ஞானம் என்பது ஞானப்பழம் என்பார்கள். மற்ற கனிகளை விட ஆன்மீகத்தில் தமிழர்கள் பிற மொழியை கலக்கக்கூடாது. பிற மொழியை கலக்காமல் தமிழனாக யோசித்து பார்க்கணும். தமிழ் மொழியை பற்றுள்ளவங்களாக யோசித்து பார்க்கணும். பிற மொழியில் கலக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்களாக கலந்து பார்க்கணும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இது கட்டாயம் கிடையாது. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க, தமிழில் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறருக்கு இது உதவாது. காரணம், ஆன்மீக முத்தமிழில் தான் வரையறுக்கப்பட்டுள்ளது. பிற மொழியை சேர்த்தா மீண்டும் மீண்டும் மனக்கசப்பு தான் ஏற்படுமே ஒழிய அறநெறியில் வழிவகை வர்க்காது. இந்த அடிப்படையில் மாங்கனி உள் இன்னொரு உயிர் இருக்கும். அதுபோல் உனக்கு எப்படி அடித்தா வலிக்குமோ அதே போல தான் பிறருக்கும் வலிக்கும் என்பதைத்தான் முதிர்ச்சி அடைந்தவர்களை ஞானப்பழம் என்றும் பருவ கோளாறால் ஏற்படுவதை மாங்காய் மடையர்கள் என்றும் கூறுவார்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதையே கவிஞர் விஷ்ணு பகவானை நம்ம உடலுக்குள்ளேயே தெய்வம் இருக்குங்கிறது தான்
கனிகளிலே மாங்கனி என்று பாவ மன்னிப்பு படத்தில் விஷ்ணுவை குறிப்பிட்டிருப்பார். காரணம், உன் உடம்புக்குள்ள உயிரையே நீ மதிக்காதவன் பிற உயிரை எப்படி மதிப்ப? முதல்ல உனக்கு ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் உனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுதோ அதை செய். அதை விட்டு போட்டு மலையில் வசிக்கிறவங்க வெறும் தினமாகவும் தேனை மட்டும் குடித்தாங்கன்னு தட்பவெப்பம் அதிகமாக உள்ள இடத்துல தேனை குடித்தா உடம்புல உபாதைகள் ஏற்படும். தேனை குடிக்கணும், நல்ல செரிமான உணவு தான். அதை பனி, மழை, காற்று அடிப்படையில் பருவத்துக்கு தக்கன உண்ணணுமே தவிர மலைவாசிகள் தின்னான்னு நம்ம தின்னா உபாதைகள் வரும். ஊட்டியில் உள்ள தேங்காய் எண்ணெய்க்கு திரவத்தன்மையில் இல்லாமல் திடப்பொருளாக இருக்கும். ஆனால் பிற மாவட்டத்தில் திரவத்தன்மையில் இருக்கும். அதுக்காக அங்கே உள்ள மாதிரி எங்கே ஆகணும்னு யோசிக்கக்கூடாது. அண்டத்தை சார்ந்து தான் பிண்டம் வாழணும். பிண்டத்துக்கு கட்டுப்பட்டு அண்டத்தை வாழணும்னு சில கட்டுப்பாடற்ற விதிமுறைகளை வகுத்தால் அந்த விதிமுறைகளை வகுத்தவருக்கு மீண்டும் வந்து உடல் உபாதைகள், இடையூறுகள் செய்யும். இதைத்தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆணை என்பது கட்டளை, கட்டுப்பாடு, விதிமுறை, சட்டதிட்டங்கள் இயற்கைக்கு மாறாக வகுத்தாலும் பூனைக்குன்னா பூனா பருவம், நயம்னா மழை, வெயில், காற்று, கோடை. இது வரும்போது வறட்சி, வெள்ளம், குளிர், உயிரிழப்பு. அப்போ நம்ம வரையறுத்த சட்ட திட்டங்கள் இடையூறு ஏற்படும் போது நம்மளையே எதிர்த்து பாய்ச்சி நம்மளுக்கு அழிவுகளை ஏற்படுத்தும். இதைத்தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று ஆன்மீக முத்தமிழில் அண்டம் சார்ந்த பிண்டத்தை சார்ந்த அண்டம் வாழாது. காரணம், அங்குள்ள பாகை வேறு, நம்ம உடம்பில் உள்ள பாகைகள் வேறு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் அறநெறியில் வாழ வேண்டும். தான் எனது என்ற அடிப்படையில் இல்லாமல் அறநெறியில் வாழ்வது தான் ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. 3வது புதன். இது பஞ்சபூதங்களின் நிலமாகவும் அண்டத்தில், பிண்டத்தில் பல், எலும்பு, அண்டத்தில் உப்பு, பிண்டத்திலும் உப்பு, உவர்ப்பு சுவை. நிலத்திற்கு உப்புத்தன்மை, அதாவது உப்பு, திட, திரவ, வாயுத்தன்மை 3 கொண்டது. அதனால் பூமியில் வாழும்போது இந்த 3 சுழற்சியும் சமச்சீராக இருந்தால்தான் வாழ்வாதாரம் சிறக்கும். அதுபோல் பல், எலும்பு வலுவாக சமச்சீராக இருந்தால்தான் நிமிர்ந்து, துணிந்து, விரைந்து செயல்பட முடியும் என்பதற்காகவே அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும். புதன் நிலம், அண்டம் சார்ந்தது. பல், எலும்பு, பிண்டம். சுவையில் உப்பு. எலும்பு பகுதியிலும் பல்லு பகுதியிலும் உள்ள ஒரு சிறு துளை இருக்கும். இதைத்தான் ஊன் என்பார்கள். அந்த ஊன் அடிப்படையில் ராகு என்ற வெப்பக்காற்றும் கேது என்ற குளிர்காற்றும் சதை என்ற அடிப்படையில் செல்லும்போது அழுத்தம், இரத்தத்தில் வேகம் குறைவு, வேகத்தை இரத்த அழுத்தம் என்றும் குறைவானது இரத்த சோர்வு என்றும் கணக்கிடப்படுகிறது. அதனால தான் நாம் ஆன்மீக முத்தமிழர்கள் ஒருவர் தலை சுற்றி கீழே விழும்போது புளிப்பு என்ற ராகுத்தன்மையில் நீச்சல் தண்ணியில் உப்பு போட்டு குடிப்பாங்க. உப்பு என்றால் நிலத்துக்கு சார்ந்தது, பிண்டத்துக்கு, எலும்புக்கும் பல்லுக்கும் தேவைப்படுது. இதைத்தான் தலை சுற்றி விழும்போது நம்ம ஆன்மீக முத்தமிழர்கள் அன்றே மூதாதையர்கள் அவன் கிறக்கத்தில் விழுந்துட்டான், நீச்சல் தண்ணியில் சுவத்தில் தண்ணி ஊற்றி மறுநாள் இந்த புளிப்பு தன்மையில் உள்ள தண்ணியில் உப்பு போட்டு குடித்தா இரத்த அழுத்தம் குறையும், சமநிலைக்கு வரும். அண்டம் வேறு, பிண்டம் வேறு கிடையாது. அண்டத்தில் நிகழ்வது தான் பிண்டத்திலும். வேற்றுமையில் ஒற்றுமை. விஷ்ணு சிவன் அவதாரத்தில் கூட பங்குனி மாதம் புதன் என்றால் சாஸ்தாவுக்குரிய மாதம். ஊன் விரைந்து வெளியேறியதை கையில் ஏந்தியதால் ஐயப்பன் கையேந்தி வந்தவரால் ஐயப்பனை குறிப்பிடுவார்கள். இது சாஸ்தாவுக்குரியது. புதன்கிழமை பங்குனி மாதம் வழிபாடு முறையில் பங்குனி உத்திரம் என்ற ஆன்மீக நிகழ்வு நடைபெறுகிறது. இதையத்தான் உப்புக்குள்ள சுவையாகவும் புதனுக்குள்ள நிலம் சார்ந்த சுவையாகவும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பதை ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. அண்டத்தில் புதன், பிண்டத்தில் எலும்பு, பல்லு. அண்டத்தில் உப்பு சுவை, பிண்டத்திலும் உப்பு சுவை. சமுத்திர நீரை உறிஞ்சி
ஆகாயத்தில் சென்று உப்பு முறையில் விண்வெளியை அண்டத்தில் சமம் செய்யப்படுகிறது. அதே இது மழை நீராக, சுத்தமான நீராக, உயிருக்குள்ள, தாவரங்களுக்குள்ள, பட்சிகளுக்குள்ள, மனிதர்களுக்குள்ள, நீர்நில வாழ்வதற்குள்ள அனைத்து விலங்குகளுக்கு உயிர் நாடியே மழை நீர் தான். நீரின்றி அமையாது உலகு என்று இயற்தமிழில் சொல்வது போல, நிலம் புதன் பிண்டமும் புதன் என்ற நிலம் சார்ந்த, அதாவது அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமையாக ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. வழிபாடு பங்குனி உத்தரம் என்ற அடிப்படையில் புதன்கிழமை சாஸ்தா வழிபாடு. மேலும் சூரியன் உள்ள கதிர்வீச்சு குழந்தைகளுக்கு எலும்புக்கு அதிகமாக உப்பு சேர்க்கணும் குழந்தை வளர்ச்சிக்கு. இந்த அடிப்படையில் பிறந்த குழந்தையை ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு கழித்து 6 to 6 மணியில் இருந்து 6:30 வரைய இளஞ்சூரியனும், 6 மணியிலிருந்து 6:30 வரைய மாலை சூரியனிலும் குழந்தைய போட்டு அந்த கதிர்வீச்சை உள்வாங்குவாங்க, எலும்புக்கு தேவையான சத்துக்களை. இதையே இசைத்தமிழ் மோகினியாய் வந்த மோகனனே என்று சாஸ்தாவை குறிப்பிடுவார்கள். மோகனன் என்பது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அசுரனை வதம் செய்து அதன் மூலம் மோகம் ஏற்பட்டதனால் விஷ்ணுவுக்கு சிவனுக்கு இடையில் ஏற்பட்ட வெப்ப கதிர்வீச்சு குளிர் கதிர்வீச்சில் ஐயப்பன் என்ற சாஸ்தா தோன்றின புராண வரலாற்று பதிவு. இதையே இசைத்தமிழ் மோகினியாய் வந்த மோகனனே என்று இசைத்தமிழில் வரையறுக்கப்பட்டிருக்கும். மேலும் மற்றொரு இசைத்தமிழில் ஐயனை அம்மையாக்கி, அப்பனை தந்தையாக்கி, ஐயப்பன் என்ற இயற்பெயர் பெற்றவா, இஷ்டமான தெய்வமே அருள் புரி, ஆண்டு அருள் புரி ஐயப்பா ஐயப்பா என்று சீர்காழி என்ற இசைக்கலைஞரின் பாடலில் சாஸ்தா வழிபாட்டை இசைத்தமிழில் வரையறுக்கப்பட்டிருக்கும் ஆன்மீக முத்தமிழில். 4வதாக வியாழன் என்ற குரு பகவான். இதன் நிறம் மஞ்சள். பிண்டத்தில் குரு என்றால் வயிறு, சேமிப்பு பை. இதைத்தான் இனிப்புச்சுவை. இதற்கு ஏற்கனவே சொன்னது போல பேச்சு தமிழ், எழுத்து தமிழ் அடிப்படையில் ஒருத்தர் சொல்கிறத கேட்கறது நாணம், அதாவது ஞானப்பழம். தனக்கா உள்ளது அறிவு, மாங்காமடையன் என்பது. இதையே இயற்தமிழில் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். உணவு என்ற அடிப்படையில் அளவோடு உண்டால் அறிவு என்பது, ஞானம் என்ற அடிப்படையில், அனுபவம் என்ற அடிப்படையில் வளர்ச்சி அடையும், சமச்சீர் பெறும் என்பதையே சூட்சமமாக செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று வியாழன் பகவானுடைய வயிற்றை அண்டத்தில் வியாழன் என்ற குரு பகவானையும், பிண்டத்தில் வயிறு என்ற இறப்பையையும் வேற்றுமையில் ஒற்றுமையாக கணக்கிடப்பட்டுள்ளது. இனிப்புச்சுவை. இரைப்பை ஒரு கம்பளி அடிப்படையில் உணவுகளை பதப்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் சேமிப்பாக வைப்பாங்க. இதை நேரடியாக பார்க்கணும்னா, ஆட்டு இறைச்சி தொழில் செய்வோரிடம் ஆடுகளை இறைச்சிக்காக வெட்டும்போது அந்த இரைப்பையை பார்க்கும்போது உள்ள கம்பளி போன்ற தடித்தமான பருமாக இருக்கும், நிறம் மஞ்சளாக இருக்கும். குருவுக்குள்ள நிறமும் மஞ்சள். அதேபோல் நம் வயிற்றில் பிண்டத்தில் உள்ள இரைப்பை அடிப்படையில் உள்ளதும் மஞ்சள். அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை, வேற்றுமையில் ஒற்றுமை. வயிறு பகுதி குருவாக கணக்கிடப்படுகிறது. மேலும் இயற்தமிழில் கற்றது கையளவு. இது எல்லாத்துக்குள்ள இயற்கையான உள்ள அறிவு. நாம் எங்கே இருக்கோமோ அந்த அடிப்படையில் தான் இது நடக்கும் இது நடக்காது என்பாங்க. ஆனால் அதையும் மீறி அண்டம் சார்ந்து பல நிகழ்வுகள் பனி, மழை, காற்று, கோடை அடிப்படையிலும், தட்பவெப்ப அடிப்படையிலும், 16 திதி அடிப்படையிலும், 12 ராசி அடிப்படையிலும் நிகழும். இதை அனுபவம், இதைத்தான் ஞானப்பழம் என்பார்கள். இதைத்தான் அறிவு என்பதை கற்றது கைமண் அளவு என்றும், கல்லாத உலக அளவுனா ஒரு தேசத்தில் உள்ள உணவு பழக்க வழக்கம் மற்றொரு தேசத்தில் இருக்காது. ஒரு தேசத்தில் உள்ள, ஒரு மாநிலத்தில் உள்ளது, ஒரு வட்டத்தில் உள்ள, ஒரு மாவட்டத்தில் உள்ள ஆளுமை உணவு பிற மாநிலத்தில் இருக்காது. காரணம் மாறுபடும்.
முடியாட்சியிலும் சரி குடியாட்சியிலும் சரி வானிலை அறிக்கை தட்பவெப்பநிலை அறிவிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஊர் பேரை சொல்லி அங்கே இருக்கும் வெப்பநிலை இன்னொரு இடத்துல மாறுபட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 60 டிகிரி என்பது நெல்லை மாவட்டத்தை சொன்னால் தென்காசி மாவட்டத்தில் 65 இருக்கும், கும்பகோணத்தில் 70 இருக்கும், சென்னையில் 100 இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே அந்த 60ங்கிற அடிப்படையில் இருக்காது. காரணம் தட்பவெப்பநிலை மாறும்போதும் சூரியன், சந்திரன், பூமி சுழற்சி முறையிலும் 60 பாகை அடிப்படையிலும் மாறுபடும். இதைத்தான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அறிவு என்பது வயிற்றுக்கும் அனுபவம் என்பது உலகளவுக்கும் சொல்வதையே கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. இதையே இசைத்தமிழில் நீ என்ன செய்தாயோ அதுதான் பிறருக்கும் நடக்கும். அனுபவ ரீதியாகவும் வழிபாட்டு அடிப்படையில் நடக்கும். அனுபவம் என்றது அடிப்படையில் புரிந்து கொண்டாலே உன்னை சார்ந்தவருக்கும் நன்மை கிடைக்கும் என்பதையே பந்து எறிந்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ என்று தலைவன் என்ற படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இசைத்தமிழில் பாடியிருப்பார். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு, காலம் மாறுது கருத்து மாறுது நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் வாழ வேண்டும். இதுதான் மெயினாக கவனிக்கணும். சின்ன வயசில் தப்பு செஞ்சேன்னு ஆளுமைக்கு வந்ததுக்கப்புறமும் அதே தப்பை தான் செஞ்சேன், நான் உன்னை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையும் கெடும். அதனால தான் அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, நாமும் மாறணும், நம்மால் நாடும் மாற வேண்டும் என்று ஆன்மீக இசைத்தமிழில் தலைவன் என்றபடி நாடகத்தமிழில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருப்பார். மீண்டும் அந்த இசைத்தமிழை நினைவுபடுத்தால் தெரியும். பந்து எடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் உணர்ந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுனா இயற்கைக்கு கட்டுப்பட்டு என்ன சொல்கிறதோ அதுதான் உண்மை. நான் சொல்கிறேன், நீ சொல்கிறேன், அவன் சொல்கிறான் அப்படிங்கிற நம்பக்கூடாது. இயற்கையிலே ஐப்பசி மாதம் இந்த நிகழ்வு நிகழும், ஆனால் மார்கழியில் இது நிகழாது. மார்கழியில் நிகழ்ந்தது சித்திரை என்ற கோடையில் நிகழாது. இதை கணிக்கணும். அண்டத்தை சார்ந்து தான் தீர்வுகள் எடுக்கணும் என்பதற்காகத்தான் பகுத்தறிவு, பகுத்து ஆய்வு என்பது. கோட்பாடு வேணும்னாலும் சிந்தனை எல்லாம் ஒன்று தான். பட்டுக்கொண்டை என்ற ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளாத கவிஞரை ஆன்மீக பாடல் எழுத சௌபாக்கியவதியில் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ ஒரு வாரம் அந்த பட்டுக்கோட்டை என்ற இளம் பகுத்தறிவு கவிஞர் வரலை. ஒரு வாரம் கழித்து வந்து மறுபடியும் ஆன்மீக பாட்டை எழுதினார். காரணம், ஆன்மீகம் என்பது அவர் தனிப்பட்ட இது. கவிதை என்பது தான் சொல்லக்கூடிய கருத்து எல்லாத்தையும் பாதிக்கும். அதனால் நான் ஆன்மீகவாதி இல்லை, நாத்திகவாதின்னு அவர் சொல்லலை. அவர் கோட்பாட்டில் அவருக்கு உறுதியாக இருந்தார். அதே சமயம் பிறர் கோட்பாட்டுகளையும் தடையிடலை, கட்டுப்படுத்தலை, ஆணையிடலை. அதனால் ஆன்மீக பாட்டு சௌபாக்கியவதி என்ற படத்தில் டிஎம்எஸ் பாட ஜெமினி கணேசன் என்ற நடிகர் நடிக்க அஞ்சலி தேவி என்ற கதாநாயகன் சிவலிங்கத்தில் பக்கத்து கும்பிடும்போது பாடல் எழுதியிருப்பார் ஒரு வாரம் கழிச்சு. காரணம், கோட்பாடு வேறுனாலும் நம்ம சொல்லுறது அடுத்தவங்க மனசை கூட புண்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் பட்டுக்கோட்டை என்பவர் சௌபாக்கியவதியில் சிவனை பற்றி இசைத்தமிழில் பாடியிருப்பார். காரணம், அவர் ஆத்திகன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் கோட்பாடு வேற ஒழிய பிறரை பழி வாங்கணும், பிரித்து பார்க்கணும், அடிமைப்படுத்தணுங்கிறது இல்லை. அந்த வரிகள் தில்லை அம்பல நடராஜா, செழுமைநாதனே பரமேசா, அல்லல் தீர்த்தாடவா தேவா, அருள் பாதி வா என்று தான் பாடுவார். பல வகை நாடும் கலை ஏழும் உனையே நினைந்து புகழ் பாடும் சிகை அலங்கார தேவா, சடைமுடியை கொண்டவர், பாண்டியன் தேவா, பாண்டிய மன்னர்கள் வழிபட்டது. அந்த அடிப்படையில் பட்டுக்கோட்டை அவர்கள் பாடியது அன்று முதல் இன்று வரையில் அனைவர் மத்தியிலும் மனதிலும் பதியும். ஆன்மீக முத்தமிழில் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். எந்த கோட்பாடாக இருந்தாலும் பிறர் கோட்பாடை அவர்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும்.
தான் சொல்கிறத நான் ஏற்றுக்கணுங்கிற கருத்தில் ஆன்மீக முத்தமிழர்களும் சரி, சமூக சேவர்களும் சரி கோட்பாடை கடைப்பிடிச்சாங்க, விதிமீறலை. அதனால தான் அவர்கள் அன்றும் இன்றும் தெய்வங்களாக போற்றப்படுகிறன. அதே கவிஞர் தான் ஆன்மீகத்தில் சில பொருளாதாரம் ஈட்டுவோரை சுட்டி காட்டுவார். வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க, விளையாட போகும்போதே உன் வீரத்தை கிள்ளி வைப்பாங்க. ஆன்மீகத்தில் வேப்ப மரத்தை பெண் தெய்வமாக தான் வழிபடுறாங்க. உன் பெண் தெய்வத்து மேலேயே ஒரு பேய் இருக்குன்னா நீ ஏன் நம்புற அப்படின்னு பகுத்தறிவு மூலயமா ஆன்மீகவாதி மனமும் பண்படாமல் அவர் கோட்பாடில் இருந்து மீறாமல் அரசலங்கின்ற குமரி படத்தில் சின்ன பையலே சேதி கேளுடா என்பார்கள். மேலும் அவர் கையில் வச்சுக்கிறது குழந்தை. ஆனால் இதை கூட பொருளாதார அடிப்படையிலும் சில அன்றைய காலகட்டத்தில் உங்களெல்லாம் பார்த்து வாடா போடான்னு பேசுகிறாரு என்று கதாநாயகன் எழுதினது பகுத்தறிவாளர். அதே பகுத்தறி அடிப்படையில் தான் சூட்சமமாக சில இடர்பாடுகளை ஊந்துவித்தார்கள். உங்களை பார்த்து சின்ன பையலன்னு சொல்கிறாங்க, அந்த பாட்டை போய் கேட்டுட்ருக்கீங்களே அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஆன்மீகவாதி கருத்தையும் ஏற்று தன்னோட கருத்தையும் வரையறுக்கப்பட்டு கோட்பாடு மீறாமல் பட்டுக்கோட்டை எழுதுனது. வேப்ப மரத்தை தெய்வமாக ஆன்மீகவாதிகள் வழிபடுறாங்க. உங்களில் குழப்புறதுக்கு சிலர், எல்லாரையும் கிடையாது, சில பகுத்தறிவாளர்கள் பேய் இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க, உங்கள் தெய்வத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லைங்கும்போது அப்புறம் எப்படி நீங்கள் தெய்வத்தை நம்புவீங்க என்பது அவங்க கோட்பாடு அடிப்படையும் அவருக்கு பகுத்தறிவு அடிப்படையில். இதில் 2 பேரும் கோட்பாடையும் மீறலை, யாரையும் அவமரியாதை செய்யலை. ஆனால் இடையில் உள்ள சிலர் தான் இதை குளறுபடி பண்ணி சூட்சமமாக சிதைத்தார்கள். இருந்தாலும் அன்று முதல் இன்று வரை அந்த இசைத்தமிழ் பாடல் மக்கள் மனதில் பிரதிபலிக்கும். காரணம், நம் முன்னோர்கள் செஞ்சது தான் நம்ம தாத்தா பாட்டிக்கு வந்தது தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்தது தான் நமக்கு வந்தது தான் பேரப்பிள்ளைகளுக்கு வந்தது தான் பூட்டிக்கு. இதனால தான் ஆன்மீக முத்தமிழை சூட்சமமாகவும் இலைமறை காய்மறைமாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளனர். அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை, அண்டத்தில் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை. மேலும் வியாழன் குரு பகவானுக்குரியது. சிவபெருமானுக்கே முருகன் குருவாக இருந்து உபதேசம் செய்த சுவாமி மலை. அதே சமயம் நவக்கிரகங்களின் தலைவனான சிவனுக்கே உபதேசம் செய்யார். அதே நவக்கிரகங்கள் அசுரனிடம் திருச்செந்தூர் என்ற அவதார தலத்தில் கைதியாக இருக்கும் பொழுதும் அந்த நவக்கிரகத்தின் குருவான தட்சிணாமூர்த்தி என்பவரே அடைபட்டு சிறைவாசம் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் குருவாக இருந்தவர் தமிழ்கடவுள் செவ்வாய் என்ற கிழமைக்கு உரியவர் முருகன். இவரையே குருவாக ஏற்றப்படுகிறது. இதையே ஐப்பசி மாதம் முருகன் வழிபாடு சஷ்டியாக கடைபிடிக்கப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐப்பசி முதல் மாதம், தை முதல் மாதம், சித்திரை முதல் மாதம், ஆடி முதல் மாதம் 1ஆம் தேதி என்ற அடிப்படையில் ஆலயங்களில் வழிபாடுகள் நடை முழுமையாக சாத்தப்படாமல் திறந்தே இருக்கும். இந்த 4 மாதமும் முதல் நாள் ஆடி முதல் நாள், தை முதல் நாள், ஐப்பசி முதல் நாள், சித்திரை முதல் நாள் வழிபாட்டிலேயே உணவே மருந்து, ஆன்மீகமே ஆளுமை என்ற அடிப்படையில் அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை, அண்டம் சார்ந்த பிண்டம், வேற்றுமையில் ஒற்றுமை. 6வதாக சுக்கிரன் என்ற வெள்ளி நீர்க்கிரகம். அண்டத்தில் பிண்டத்தில் சதைப்பகுதி, இளமை, நிறம் வெண்மை. பிண்டத்தில் சதைப்பகுதி ஆரோக்கியமாக இருந்தால்தான் அழகு என்ற லட்சுமி அடிப்படையில் சுக்கிரனுக்கு அதிபதியான லட்சுமி என்பதை கணக்கிடப்படுகிறது. லட்சுமி வெள்ளி என்ற நாள் கணக்கிலும் சுக்கிரன் என்றால் வெள்ளி என்றும் ஒரு கணக்கில் கணக்கிடப்படுகிறது. இதையே ஆடி மாதம் ஆடி வெள்ளி என்ற வழிபாடில் ஆடிக்கூழ், காற்று காலம், மாசு ஏற்பட்டு உடல் உபாதை ஏற்படுவதனால ஆடி மாதம் கூழ் ஊற்றப்பட்டு உடம்பில் உள்ள சத்துக்கள் வெளியேற்றப்பட்டு உடல் வசீகரம் தோற்றத்தை உண்டுபடுகிறது. சுக்கிரம் என்பது நீர்க்கிரகம், சதையில் பிண்டம், சுவையில் இனிப்பு சுவை. மேலும் இனிப்பு மிகுதியானாலும் உபாதை,
தாழ்வானாலும் உபாதை சமச்சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆடி வெள்ளி என்ற சுக்கிரன் அடிப்படையில் சதைக்கு வசீகரம் வலிமை சேர்க்கப்படுவதாக இனிப்பு வகைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. அண்டம் வேறு பிண்டம் வேறுமில்லை, வேற்றுமையில் ஒற்றுமை. 7வதாக நவக்கிரகத்தில் சனி. சனி கிரகம் ஆகாயம் சார்ந்தது. நிறம் நீல நிறம். பிண்டத்தில் நரம்பு மண்டலம். நரம்பும் நீலம் நிறம் அடிப்படையில் கொண்டது. சுவை என்பது கசப்பு. கசப்பு சுவை எந்த அளவுக்கு சேர்க்கப்படுகிறதோ அந்த அடிப்படையில் தான் சதை, குருதி, எலும்புக்கு நரம்பு மண்டலங்கள் செயல்பாடுகள் சிறப்பாகவும் வலிமையாகவும் இருக்கும். கசப்புத்தன்மை குறைந்தால் உடல் உபாதைகள் ஏற்படும். சனிக்கிரகம் ஆகாயம் சார்ந்தது. நரம்பு என்ற பிண்டத்தில் ஆகாயம் என்ற அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. சுவையில் இரண்டுமே கசப்புத்தன்மை. சனி பகவான் பிடித்தால் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கசப்பு அனுபவம். அங்கேயும் கசப்பு, இங்கேயும் கசப்பு. அண்டமும் கசப்பு, பிண்டமும் கசப்பு. கசப்பு என்பதை இரும்பு சத்து என்றும் கணக்கிடப்படுகிறது. நம் உடம்புல உள்ள சத்துக்கள், கசப்பு சத்துக்களை எடுத்தால் ஒரு ஆணி தயாரிக்கிற அளவுக்கு இரும்பு சத்து இருக்கிறது. இதே ஈரத்தம் இல்லை. கசப்பான அனுபவமே மனிதனை பக்குவப்படுத்தும் என்பார்கள். சனி பகவான் பிடிக்கும்போது தான் நல்லவன் யார், கெட்டவன் யார், நமக்கு உதவ வந்தது யார், உறவுக்காரங்க யாருங்கிறது சுட்டி காட்டுவாங்க. காரணம், பொருளாதார தாழ்வு நிலை வரும்போது நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த நிலையை தான் உண்மையானவர்கள் உதவுவார்கள். ஆகவே தான் கசப்புத்தன்மையை சனி பகவானுக்கும் நரம்பு சுவைக்கும் கணக்கிடப்படுகிறது. சனிக்கிரகம் ஆகாயம், நரம்பு மண்டலம் ஆகாயம், அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை. மகாவிஷ்ணுவுக்கு சனி பகவான் பிடிக்க போது தான் புரட்டாசி மாதம் ஏகாதசி திதியில் பெருமாள் அவதாரம் எடுத்தார். அதில் ஏற்பட்ட அனுபவங்களே, கசப்பான அனுபவங்களே இன்று முதல் திருப்பதியில் பேரளவில் பணக்கார சாமி என்றும், உடல் அளவில் இன்றும் வியாழன் அன்று சாமிக்கு சாதாரண பூஜைகள், சாதாரண நைவேத்தியங்களே கடைபிடிக்கப்படுகிறது. இன்னும் பானையில் தான் கூழ் அடிப்படையில் பிரசாதம் வழங்கப்படுகிறது. இது அங்குள் தொழில் பார்ப்போருக்கு தான் தெரியும், அனைவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு தான் அந்தந்தது தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. இதனாலேயே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபாடாக புரட்டாசி சனி வழிபாடு நடைபெறுகிறது. காரணம், சோர்வாக இருக்கும்போது கருட பகவான் தான் விஷ்ணுவை தலைமை தாங்கி, அதாவது கருடத்தை ஏந்தி போனார். இதனால் சனி பகவானுக்குரிய காகம், கருடனும் இயற்கையாகவே கருடன் காகம் கருடனை துரத்துறத நம்ம இயற்கையாக விண்வெளியில் பார்க்கலாம். இதைத்தான் புரட்டாசி சனிக்கிழமை விசேஷமாக பெருமாள் வழிபாடும், சனிக்கிழமை கிரகங்கள் அடிப்படையில் சனி பகவான் வழிபாடும் கடைபிடிக்கப்படுகிறது. புரட்டாசி சனி. மேலும் குறிப்பிட்ட நரம்பு செயலிழந்தேன்னா அந்த உறுப்புகள் மட்டும்தான் பாதிப்படையும், எல்லாமே செயலற்று போகாது. இதனாலேயே நல்லது யார், கெட்டது யாருன்னு குறிப்பிட்ட இழப்பீடு வரும்போது, குறிப்பிட்ட நரம்பு செயலிழக்கும் போது தான் உறுப்புகள் பாதிக்கும், எல்லா உறுப்பும் கிடையாது. அதே போல் குறிப்பிட்ட பொருளாதாரம் என்று இழப்பீடு ஏற்படும் போது தான் நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு நமக்கு சுட்டி காட்டும். ஆகாயத்திலையும் பருவநாங்கள் மாதம் 16 திதி 12 ராசிகள் அடிப்படையில் கசப்பான அனுபவங்களே தட்பவெப்பநிலையே மாறுபாடுனால உயர்வு தாழ்வு இல்லாமல் சமச்சீர் செய்யப்படுகிறது. அண்டத்தில் சனிக்கிரகம், பிண்டத்தில் நரம்பு மண்டலம் ஆகாயமாக கருதப்படுகிறது. சுவையில் கசப்பு. இதை உணவாக கீரை என்ற அடிப்படையில், நாம் உணவே மருந்து என்ற அடிப்படையில் சமச்சீர் செய்யப்படுகிறது. இப்போ கீரை என்ற அடிப்படை உணவு எவருமே எடுத்துக்கொள்வதே இல்லை. அதனால் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் சில தடுமாற்றங்கள், தளர்வுகள் ஏற்படுகிறது. ஆன்மீகத்தில் முத்தமிழில் அண்டம் வேறு பிண்டம் வேறுகளை, வேற்றுமையில் ஒற்றுமை. 8வதாக ராகு பகவான் என்ற வெப்பக்காற்று. அமிர்தம் கடையும் போது உஷ்ணம் அதிகமாக, முதலில் உஷ்ண அடிப்படையில் பாம்பு, வாசுகி என்ற பாம்பு வயிற்று அடிப்படையில் அமிர்தத்தை உண்ணும்போது அமிர்தம் அதிகமாகனால் விஷமாக மாறிவிட்டது. இதுவே வெப்பமாக கற்று அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி என்ற அடிப்படையில் வந்ததை
சிவபெருமான் உண்டு சமச்சீர் செய்தார். மேலும் குளிர்ந்த நிலையில் சொரபானு என்ற அசுரன் அமுதத்தை உண்டதனால் அவருக்கும் உயிர் அற்ற, அதாவது சாவே இல்லாத நிலைமையை சொரபானு என்ற அசுரனும் சாவே இல்லை என்ற வாசி என்ற பாம்பும் பெற்றது. இதை அறிந்த விஷ்ணு பகவான் சொரபானு என்ற அசுரனின் தலையை சக்கராயத்தால் கொய்துவிட பிரம்மனிடம் முறையில் உயிர் போகலை. இதை சமன் செய்யறதுக்கு உயிரோடு இருக்கிற வாசிகி பாம்போட தலையை உடம்புல உள்ள தலையை வாசுகி பாம்புலையும் இணைச்சி ராகு கேது என்ற அடிப்படையில் நீங்கள் நவக்கிரகங்களை வெப்பக்காற்று குளிர்காற்று என்பது சுழற்சி முறையில் வளிமண்டலம் என்ற முடியாட்சியில் குடியாட்சியை செயல்படுவீர்கள் என்று உருவானதே ராகு கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று. இதன் சுவை புளிப்பு. இயற்தமிழில் சொல்லுவாங்க, ஒருத்தர் பேசுகிறதுனால காற்று மூலியமாக தான் வருது, உன் பேச்சை கேட்டு கேட்டு என் காதையே புளிச்சு போச்சும்பாங்க. புளிப்பு சுவையுடையது ராகு. கண் வெப்பக்காற்று, காது குளிர்காற்று. அண்டத்தில் ராகு என்ற வெப்பக்காற்று, பிண்டத்தில் கொழுப்பு என்ற அடிப்படையில் கல்லீரல், கணையம், மண்ணீரல் போன்றவை பிண்டத்திலும் புளிப்பு சுவையில் மாறுதல் ஏற்பட்டு உபாதைகள் ஏற்படும். இதனாலேயே வனதேவதை ஆகிய பெண் தெய்வம் அட்டகாளி 8 பேரும்பாங்கள காளி, இதைத்தான் ராகுக்கு வழிபாட்டு தெய்வமாக வழங்கப்படுகிறது ஆன்மீக முத்தமிழில். இதனாலேயே செவ்வாய்க்கிழமை அட்டகாளி 8 பேருக்கு அம்மன் வழிபாடுகள் ராகு கேது என்ற அடிப்படையில் நடைபெறுகிறது. பிராமி, வைஷ்ணவி, கௌமாரி அடிப்படையில் வராகினி, இந்திராணி, சாமுண்டி என்ற சப்த கன்னிகள் செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் அடிப்படையிலும் வழிபாடுகள் ஆன்மீக முத்தமிழில் கடைபிடிக்கப்படுகிறது. அன்றே ராகு கேது என்பதை நிழல் கிரகம் என்று சொன்னார்கள். இதை பகுத்தறிவு என்ற அடிப்படையில் பல கோடி பொருளாதார இழப்புக்கு பின்பு தான் நிழல் சூரிய கிரகம் என்றும் மேலாட்ட உரைப்பதை ஏற்று தமிழர் உணர்வுகள் பின்தள்ளப்படுகிறது. ஆன்மீக தமிழர்கள் எந்தவித பொருளாதார இழப்பீடும் இல்லாமல் அன்றே சொன்னது தான் பெயர் மாற்றத்தில் இப்போ பொருளீட்டு அடிப்படையில் நிழல் கிரகம் என்கிறார்கள். ராகு கேது நிழல் கிரகம் என்பதை அன்றே ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. காரணம், பலர் சொன்னதை சிலர் பொருளீட்டுவதற்காக இல்லை என்று மூளை சலவை செய்து, அதாவது ஆங்கிலத்தில் பிரெயின் வாஷ் செய்து ஆன்மீக முத்தமிழில் உள்ள மொழி அடிப்படையில் பிற மொழிகளை கலந்து சூட்சமமாக பொருளாதாரம் ஈட்டுகின்றனர் சிலர். இந்த சிலரினால் பலரது உயிர்கள், உபகரணங்கள், உழவு தொழில் போன்றவை நலிவடைந்து வருவதற்கு காரணமே இந்த சிலர் பொருளீட்டும் தன்மை அடிப்படையில். ஏற்கனவே ராகு கேது என்பது நிழல் என்ற கிரகம் என்பதை ராகு கேதுவை சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் பிற நாட்டவர் சொன்னதை பொருள் கொடுத்து ஏற்றுக்கொள்கின்றனர். ஆகவே ஆன்மீக முத்தமிழில் யாரையும் அடிமைப்படுத்துவதோ ஆதங்கப்படுத்துவதோ இல்லை. பிறரிடம் மூளை செலவை அடிப்படையில் ஏமாற்றம், அழிவு, இழப்பீடு, இடர்பாடுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் வழிபாட்டு முறைகள் அன்றும் இன்றும் மாறாமல் எவர் சொன்னாலும் கடைபிடித்து வருகின்றனர். அந்தந்த தொழிலில் இஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள். இஷ்டம் இருந்தால் தான் ஒரு தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும். பொருளீட்ட என்று செயல்பட்டால் சில குளறுபடிகள், வன்முறைகள் தலைவிரத்தாட வரையறுக்கப்படும் என்பதை நாம் அனுபவ ரீதியாக நம் முன்னோர்கள் கடைபிடித்தே ஆன்மீக முத்தமிழில் வழிபாட்டு முறை கணக்கிடப்படுகிறது. அண்டம் வேறு பிண்டம் வேறு கிடையாது. ராகு கேது நிழல் கிரகம். வெப்பக்காற்று, குளிர்காற்று. வெப்பக்காற்று விழிகளுக்கு தேவைப்படுது, குளிர்காற்று செவிகளுக்கு தேவைப்படுகிறது. இதைத்தான் ஈரத்தமிழில் பார்த்து பூத்து போச்சு, புளிப்பு சன்மை ஏற்பட்டால் தான்
பூஞ்சான் ஏற்படும். இது வெப்பக்காற்றுனால ஏற்படுது. இதைத்தான் பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு என்பார்கள். கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சும்பாங்க. காது குளிர்காற்று. ஏற்கனவே ராகு கேது என்பதற்கு உடம்பில் வெப்பக்காற்று குளிர்காற்று உருவாவதற்கும் புளிப்பு என்ற சுவை தேவைப்படுகிறது. புளிப்பான மோர் குடிக்கும்போது ஏப்பம் என்ற வெப்பக்காற்று வெளியேறுகிறது. புளிப்பான தயிர் குடிக்கும்போது மலம் ஜலம் இதமாக மிதமாக சமச்சீராக வெளியேறுகிறது. புளிப்பு சுவை வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையில் வாய் வழியாக வந்தால் வெப்பக்காற்று என்ற ஏப்பம், மலப்புழாய் வழியாக வந்தால் குளிர்காற்று என்ற இறக்கம் என்ற அடிப்படையில் புளிப்பு சுவை கணக்கிடப்பட்டுள்ளது. இது நிழல் கிரகம். அண்டம் வேறு பிண்டம் வேறு கிடையாது. அண்டத்தில் பிண்டத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக முத்தமிழில் கேது என்பது நிழல் கிரகம், அதாவது குளிர்காற்று. இதற்கும் புளிப்புச்சுவை. இதை வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் வழிபாடு, ராகுவுக்கு செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடு, கேது பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் வழிபாடு. இதனையே மதுரை வீரன் என்ற நாடகத்தமிழில் NSK அவர்கள் மதுரம் அவர்களிடம் பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையாக உள்ளதை சொல்லுவாங்க. மிளகா, உப்பு கருவாடு போன்றவை வச்சு சாப்பிட்டுட்டு இதைத்தான் தேவாமிர்தம் என்று சொன்னார்களோ என்பார்கள். தேவாமிர்தம் என்பது புளிப்பு சுவையில் உள்ள உடலுக்கு உபாதைகள் ஏற்படுத்தாத உயிர் சத்துக்களை உண்டாக்கக்கூடியதை நாடகத்தமிழில் அன்றே NSK அவர்கள் மதுரை வீரன் என்ற அடிப்படையில் விண்ணவருக்கு அமிர்தம் கடந்து உயிரோடு வாழ்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அதே போல பிண்டத்தில் பழைய சோறு என்னும் சோறும் கஞ்சி தண்ணி உப்பு புளி மிளகா வச்சு சாப்பிட்றதுனால இதைத்தான் தேவாமிர்தம் என்பார்கள். தேவான தேவர்களுக்குரிய அமிர்தம். அமிர்தத்தை குறித்து உயிரோடு வாழ்கிற மாதிரி அன்றைய முதல் பழைய சோறு ஒன்று தான் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அதை கூட சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அதையே நமக்கு பொருளாதார அடிப்படையில் உணவகத்தில் விற்பனை செய்கிறார்கள். இயற்கையாகவே நாம் சாப்பிடக்கூடியதை அவர்கள் அடிப்படையில் பொருள் ஈட்டுவதற்காக சூட்சமமாக சில நபர்கள் உணவே மருந்தை கூட பொருளாதாரமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நாமே இயற்கையாகவே வீட்டிலேயே சோற்றுக்கு தண்ணி விட்டு பழைய சோறு ரெடி பண்ணலாம். ஆனால் அதற்கு நம்மளை செய்ய விடாமல் மூளை செலவி செய்து, அதாவது பிரெயின் வாஷ் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில காலம் கழித்து அதைவே பொருள் ஈட்டி நம்ம பொருளாதார, அதாவது ஆன்மீக உணவே மருந்து என்பதை நமக்கு பொருளீட்டு வரும் அடிப்படையில் அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்கிறார்கள். சில நபர்கள், அனைவரும் கிடையாது. ஆன்மீக முத்தமிழில் பிறரை அடிமைப்படுத்துவது கிடையாது. வரக்கூடிய சந்ததிகளும் தன்னை நம்புவோரும் நம்பாதவரும் வாழ்வாதாரம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையில் சிறக்கவே வழிபாட்டு முறைகள் அன்றும் இன்றும் முறையாக எவர் சொன்னாலும் மாற்றமில்லாமல் செயல்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது. இது அந்தந்த தொழிலை விரும்பி செய்பவர்களுக்கும் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தமிழ் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் மட்டுமே புரியும். பிற மொழி ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்கள் சொன்னால் புரியாது. மொழி அடிப்படையில் குளறுபடி செய்வதை அன்றே சூட்சமமாக முடியாட்சியில் சோழன் என்ற வேந்தனும் கம்பர் என்ற புலவரும் மொழி அடிப்படையில் விவாதம் செய்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு மொழியின் அருமையை தன்மையை பிறர் ஏமாற்றுவார்கள் என்று சிலர் ஏமாற்றுவார்கள் என்பதை சூட்சமமாக வரலாற்று பதிவில் பதிவிட்டுள்ளனர். நீர்நிலையை சோழன் என்ற வேந்தனும் கம்பன் என்ற இருவனும் உரையாடி கொண்டே கடக்கும் பொழுது முழங்கால் வரை நீர் உள்ளது. கடந்து சென்று கொண்டிருக்கும் போதே கம்பர் தாகம் தணிக்க சிரம் தாழ்ந்து நதி நீரை அள்ளி பருகினார். அதே நேரம் சோழன் கம்பரை நோக்கி இலக்கண மொழியின் தன்மையில் தமிழ் மொழியை, கம்பரே நீர் என் காலடியில் என்றார். ஒரு சொல் இரண்டு பொருள். கம்பர் நீர் குடிக்க தண்ணியை தலைகுனிஞ்சு குடிக்கும்போது சோழர் என்ற வேந்தன் காலடியில் தலை வணங்கினார். அப்போ கம்பரே நீர் என் காலடியில் என்றார். அவர் சொன்னது சோழன் காலடியிலும் நீர் படுது. அதே சமயம் சோழர் தன்னை தலை வணங்குவதாகவும் பொருள் உணர்த்தார். மீண்டும் கணிக்கிறேன்,
கூறுகிறேன். தண்ணி குடிப்பதற்காக சோழர் தலை குனிந்து நதியை குனியும்போது மன்னர் பாதத்துக்கிட்ட வந்துட்டார் கம்பரோட தலை. அப்போ கம்பரே நீர் என் காலடியில் என்றாள். சற்றும் மனம் நோகாமல், மனச்சஞ்சலப்படாமல், அடிமைத்தனம் என்ற இல்லாமல் தமிழ் பற்று மீது, தமிழ் மக்கள் வருங்கால சந்ததிகள் தடம் மாறக்கூடாது, மனம் சலரக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது, வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்ற நோக்கத்தில் அவரும் அதே மொழி அடிப்படையில் சோழனை வினாவுக்கு எதிர் விடையாக நீரே என் காலடியில் தவழும் போது யான் என்ன செய்வேன் என்றார். நீரே என்றால் பஞ்சபூதங்களில் உள்ள தண்ணியும் சொல்ல முடியும். சோழனுடைய மரியாதைக்குரியவரை நீர் என்று தான் குறிப்பிடுவார்கள். ஏன்னா 2 பேரும் தண்ணியில் நடந்து போகிறனால 2 பேர் காலிலையும் தண்ணி படுது. இவர் சொன்ன மொழி வணங்குற மாதிரி சொன்னார். அதே முடிவுடைய ஏற்கனவே தண்ணி எங்காலில் தான் படுது, அதுவே என்கிட்ட படும்போது நான் என்ன செய்வேன் அப்படிம்பார். இதனால் 2 பேரும் தமிழின் அடிமையை அன்றே முடியாட்சியில் எடுத்து காட்டியுள்ளனர். மீண்டும் அதை நினைவுபடுத்தி பார்த்தால் தெரியும். சோழர் கம்பர் நதியில் நடந்து போதும்போது காலில் நீர் படுகிறது. அப்போ தாகத்துக்காக கம்பர் தலை குனிஞ்சி தண்ணி குடிக்கும்போது கம்பரே நீர் என் காலடியில் என்பதற்காக கம்பரே நீர் என் காலடியில் என்றார். சற்றும் எதிர்பாராமல் தாங்காலையும் தண்ணி படுதுங்கிறத நீரே என் காலில் தவழும் பொழுது நான் என்ன செய்வேன் என்று சூட்சமமாக, சாதுரியமாக தமிழின் அருமையை, பெருமையை, தன்மையை, முழுமையை, தெளிவை வரையறுக்கப்பட்டு வரலாற்று பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ராகு, கேது என்பது நிழல் கிரகம். இரண்டும் புளிப்பு சுவையுடையது. அதனால் ராகு என்ற வெப்பக்காற்று அடிப்படையில் நிகழும் சூரிய கிரகணமும், கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் சந்திர கிரகணம் போது தட்பவெப்ப நிலைகள் மாறுபடும் என்பதற்காக உணவு பழக்க வழக்கங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போது எந்த உணவு சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, என்ன செய்யணும், பூஜை செய்யணும், வழிபாட்டு முறைகள் என்பதை ஆன்மீக முத்தமிழில் அன்றே வழிபாட்டு முறையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீகமே ஆளுமை, ஆன்மீகமே வைத்தியம். புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடைபெற்றது தான் குடியாட்சியில். பேர் தான் மாறுபடுதே ஒழிய அண்டம் வேறு பிண்டம் வேறு இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நாம் ஆன்மீக முத்தமிழர்கள் கணக்கிட்டு தன் சந்ததிகள் வாழ்வாதாரத்துக்காகவே பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழில் ஏற்கனவே கூறியது போல ஈழத்தமிழில் வாய் வழியாக வெப்பக்காற்றும், மலப்புழையாய் வழியால் குளிர்காற்றும், ராகு என்ற வெப்பக்காற்று வாய் வழியாகவும், கேது என்ற குளிர்காற்று மலப்புழையாளியாகவும் வெளியாது. இதையே ஈழத்தமிழில் வெப்பம் அதிகமானாலும் குளிர்ச்சி அதிகமானாலும் வாயால் வைத்தால போகுதுன்னு தான் அன்று முதல் இன்று வரை உச்சரிப்பு உள்ளது. அதாவது மலப்புழை வழியாக மலக்கழிவு வெளியேறுதுன்னு கூற மாட்டார்கள். வாயால் போகுது, வைத்தால போகுது. வாயாலனா வெப்பக்காற்றுன்றது வாமிட்டு, சூடு. வயிற்றால போனோன்னா குளிர்காற்று. இந்த அடிப்படையில் தான் ராகு, கேது என்ற நிழல் கிரகத்தை ஆன்மீக முத்தமிழில், ஈழத்தமிழில் அன்றே கணக்கிட்டு அதற்குரிய புளிப்பு, அதாவது மோரை கலந்து கொடுப்பாங்க. புளிப்பான மோர், நீர்ச்ச தண்ணி, காரம் கலந்த மசாலா துவையல்கள் கொடுத்து அந்த வாயால் வயிற்றால போகிறத சரி செய்வாங்க. அதாவது குழந்தைகளாக இருந்தால் சுக்குப்பாலுக்கு உப்பு சுவை. ராகு, கேது என்பது அனைத்து கிரகங்களின் சுழற்சி முறையை ஏற்படுத்தும். அது உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாத்தையும் சேர்ந்து 6 சுவையில் 5 சுவையும் உள்ளடக்குனது புளிப்பு. பால் ஏற்கனவே இனிப்பு, அதில் புளிப்பு சேரும்போது கட்டியாக உறைஞ்சி இனிப்புத்தன்மையும் சேரும், புளிப்புத்தன்மையும் சேரும். ஆக ராகு, கேது என்பது எல்லா கரணத்தையும் சுழற்சி முறையில் சேரும். இதை முடியாட்சியில் காற்று என்னும், குடியாட்சியில் வளிமண்டலம் என்றும் குறிப்பிடுகின்றனர். குடியாட்சியில் வெப்பக்காற்றை தணல் என்றும், குளிர்காற்றை அடர்த்தி குறைந்த ஈரப்பதம் என்றும் பெயரை தான் மாற்றியிருக்காங்களே தோழிய, நம்ம புராணத்தில் சொன்னதை ராகு, கேது
முடியாட்சியில் சொன்னதை வெப்பக்காற்று குளிர்காற்று. முடியாட்சியில் வெப்பக்காற்றுங்கிறத வெப்பக்காற்றை வெப்பச்சலனம் என்றும் குளிர்காற்றை ஈரப்பதம் என்றும் தான் பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய ஆன்மீகத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில் நடக்கிறது. அண்டம் வேறு பிண்டம் வேறு கிடையாது, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீகம் முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். மேலும் ஒரு வரியில் சொன்னால் புரியாது, பல உதாரணங்கள் சொன்னால்தான் புரியும் என்பதற்காகவே வழிபாடுகளை மாதம் வாரம் வருடந்தோறும் என்ற அடிப்படையில் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்று உணவே மருந்து ஆளுமையே அறநெறி வாழுமை என்பதை ஆன்மீக முத்தமிழில் அன்றே கணக்கிடப்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக வேற, தமிழ் வேற இல்லை. தமிழ் மொழியில் தான் தமிழில் உள்ள அடிப்படையில் ஆன்மீகத்தை மொழிபெயர்க்கும் இல்லை, பிற மொழிகள் கலக்கக்கூடாது. இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ்